ஒரு முறை எனக்கு தெரியும், ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை அவ்வளோ வெறுத்தான். ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், மதிக்கவே மாட்டான், சுத்தமாக மதிக்க மாட்டான். சும்மா ஊரை சுற்றுவான், அங்கங்கே அதை சாப்பிடுவான், சுத்தமாக மதிக்க மாட்டான். வீட்டில் ஒருத்தரையும் மதிக்க மாட்டான், சுத்தமாக கீழ்ப்படிய மாட்டான். அவங்க அப்பா அம்மா எத்தனையோ முறை என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அவனுக்கா நீங்கள் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், என்னை சுத்தமாக மதிக்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், என்னமோ விரோதி மாதிரி பார்க்குறான், வீட்டுக்கு வந்தால் என்ன முறைக்கிறான் பாஸ்டர், அவனுக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் சரி சிஸ்டர் நாங்கள் ஜோம் பண்ணுறோம், நான் அவனை பார்த்து பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாங்க, அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவன் கிட்னி ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கண்ணீரோடு அந்த அப்பா அம்மா வந்து நின்னாங்க. அப்புறமா நாங்கள் அந்த பையன் அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் கழித்து சொல்லிட்டாங்க, அந்த கிட்னி அவ்வளோதான் போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன தான் பண்ணலாம், யாராவது ஒரு டோனர் கொடுக்கணும், யாராவது ஒரு டொனேட் பண்ணணும் கிட்னி. யார் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தா தெரியுமா? வேறு யாருமே இல்லை. இவன் முறைச்சான் பார்த்தியா, அந்த அம்மா தான் வந்து நின்னாங்க. என் கிட்னி எடுத்துக்கிடுங்க, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் பையன் நல்லா இருக்கட்டும், அவன் வாழ வேண்டிய பையன், அவன் நல்லா இருக்கட்டும். நீ லவ் பண்ணுறேன்னு சுத்திரிய அந்த பொண்ணை போய் சொல்லு, எனக்கு 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, உன் கிட்னி கொஞ்சம் தரியா அப்படின்னு கேட்டு பாரு. அதுக்கப்புறமா உன் ஃபோனே எடுக்க மாட்டா, அவ்வளோதான், முடிஞ்சது உன் கதை. ஐயோயோ, இது மனோட வச்சு என்ன ஃப்யூச்சர் நமக்கு? சொல்லுவாள சொல்ல மாட்டாளா? முடிஞ்சது உன் கதை. ஆனால் உண்மையாக உன்னை நேசித்து உன் மேலே உயிரை வச்சுருக்கோம் யார் தெரியுமா? வீட்டில் உன்னை நேசிக்கிறாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினப்பில் இருக்காங்க. டெய்லி காலையில் எழும்பும்போது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை, உனக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சில சாப்பாடு அவங்களுக்கே ஒத்துக்கிடாது, ஆனால் உனக்குன்னு தனி சமையல். நீ விரும்பின டிஃபன் பாக்ஸ், நீ விரும்பின பேக், நீ விரும்பின பேண்ட், நீ விரும்பின ட்ரெஸ், நீ விரும்பின எல்லாத்தையும் கொடுத்து தங்களையே வருத்தி உன்னை நேசிக்கிறாங்க. சொந்த சகோதரனை பகைச்சிட்டு நீ எப்படி இருக்க முடியாது? நான் வெளிச்சத்தில் நடக்க முடியாது, உன் கண் இருண்டு போகும். So probably this message is the last chance for you. God is speaking to you straight to your face and trying to open your eyes and say, come out. அந்த மாயத்திலிருந்து வெளியே வா. பொய்ய உண்மை நம்பிட்டு மாய்மாலத்துக்கு பின்னாடி எங்க போறேன்னு தெரியாம பைத்தியமா சுத்துறியே, வெளியே வா. கர்த்தர் உன்னோடு இன்னைக்கு பேசுறார். உன் வாழ்க்கை அழித்துக் கொள்ளாதே, சீரழித்துக் கொள்ளாதே. உண்மையாய் உன்னை நேசிக்கிற உன் சகோதரனை, உன் தாயை, உன் தகப்பனை விரோதி மாதிரி பார்க்கறத ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் பின்னால் திரும்பி போய் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அவங்கள பார். உன்னை எவ்வளோ நேசிச்சாங்க. உன்னை பெறுவதற்காக உன் தாய் ரத்தத்தை சிந்தி தான் உன்னை பெற்றாள். தன்னுடைய ரத்தத்தை பாலாய் உனக்கு கொடுத்தாள். ஆனால் அந்த தாயை நீ என்ன சொல்றனா, உனக்கு என்ன பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ற. யாரு? ரத்தத்தை கொடுத்து உன்னை வளர்த்தாள். ஆனால் 2 ஆசை வார்த்தை பேசினவனை பின்னாடி பைத்தியமா சுற்றி அலையிற. பெற்றோரை கண்ணீர் வடிக்க வச்சு, அவங்கள கவலைப்பட வச்சு, அவங்கள காயப்படுத்தி வேதனைப்படுத்தி மாயமானதை அன்புன்னு பின்பற்ற. உன் கண்கள் ஏன் இருண்டு போனது? மாயத்தை பின்பற்றுவதை நிறுத்து. நான் எத்தனை பேரை பார்க்குறேன் தெரியுமா? பெற்றோர் இங்கே வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க உனக்காக, அழுது முட்டி போட்டு ஜோம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வச்சு அவனை வாழ வைங்க, ஆண்டவரே அவன் நல்லா இருக்கணும், அவன் பெரியவனாக இருக்கணும், எங்களை விட நல்லா இருக்கணும், அவன் நல்ல வேலைக்கு போகணும், அவன் நல்லா இருக்கணும்னு அழுகுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எங்கே போகிறேனே தெரியல, அண்ணா படிக்க முடியலண்ணே, காலேஜுக்கு போக முடியலண்ணே, என்னால் வந்து தூங்க முடியலண்ணே, என்னால் எழும்ப முடியலண்ணே, என்னால் சாப்பிட முடியலண்ணே, நார்மலாக இருக்க முடியல. எப்படிப்பா இந்த நிலைமைக்கு நீ போன? நீ எந்த நிலைமைக்கு இப்படி போன? நீ அன்பை தானே தேடி போன. அந்த அன்பை உன்னை இன்னும் பலப்படுத்தி இருக்கணுமே, உன்னை இன்னும் நல்லவனா உயர்த்தி இருக்கணுமே. அது ஏன் உனக்கு செய்யலை? ஏன் தெரியுமா? நியாயமே இல்லாத வெறுப்பு உன் குடும்பத்தின் மேல. கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பா. நீங்க சொல்றாங்க, ஆனா எங்க அப்பா திட்டாருன்னா என்ன? எதுக்கு திட்டினாரு? அவருக்கு வாய் வலிக்கலன்னு சொல்லி உன்னை திட்டிட்டு இருந்தாரா? சொல்லு. அவர் திட்டுறது அவருக்கு அப்படியே குதூகலமா இருக்கு. அப்பா நல்லா ஒரு 10 நிமிஷம் திட்டிவிட்டேன் அப்படின்னு போய் உள்ள சிரிச்சிட்டு இருப்பாரா? இல்ல. எதுக்கு ஒன்று அடிச்சாரு தெரியுமா? உங்க அம்மா எதுக்கு ஒன்று அடிச்சாங்க தெரியுமா? கை நல்லா இருக்குது, ஏதாவது ஒன்று அடிச்சு யாராவது பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அடிச்சாங்களா? இல்லப்பா. உன்னைக்கு ஏன் அடிச்சாங்கன்னா உன் மேல வச்ச அன்பு. உண்மையா சொல்றேன், உன் மேல உயிரே வச்சிருக்காங்க அவங்க.
உயிரே வச்சிருக்காங்க. கர்த்தர் உன்னோடு பேசட்டும். கடைசியாக 2 பேதுரு 2:13-14, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சைகளும் உள்ளவர்களாய் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டொழியாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். இது என்ன கண்ணா? கரப்டட் ஐஸ். கண் முழுவதும் எப்படி நிறைஞ்சிருச்சான்? விபச்சாரத்தினால் நிறைந்தது. இன்னொரு விதமா சொன்னா, அசுத்தத்தினால் கண்கள் நிறைந்து விட்டது. இப்படி ஒரு கண் நிறையுமா? நிறையும். இயேசு சொன்னார், ஒரு பெண்ணை நீ பார்க்கும் பொழுது அவளை நீ தீங்காய் பாவத்தோடு நீ அசுத்தமாக அவளை பார்த்தாள், உன் கண்களாலே நீ விபச்சாரம் செஞ்சுட்டேன்னாரு. அந்த சீட், அந்த ரூட் உன் லைஃப்ல இறங்கிருச்சு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ வாலிபர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்தவருடைய கண்கள் எவ்வளவு அருவருப்பான காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சு விட்டுருச்சு. சர்வசாதாரணமாக தேவ பயமே இல்லாமல் காரியங்களை அருவருப்பாய் பார்க்கறதுலேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில நல்ல மனிதர்களை பார்த்தால் கூட அவங்களால அதை நல்லதா பார்க்கவே முடியாது. கரப்ட் தேர் ஐஸ். ஒரு முறை ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஸ்கூல் முடிச்ச உடனே அந்த ரெஸ்பான்ஸ் கார்டில் ஒரு பெண் ஒரு லெட்டர் எனக்கு ரெஸ்பான்ஸ் கார்டில் எழுதியிருக்கா. என்ன சொன்னா தெரியுமா? சார், நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட், அவர் சொல்கிறேன், 12th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, தயவுசெய்து எங்கள் ஸ்கூலில் இந்த 6th to 8th அந்த கிளாஸுக்கு நீங்கள் கொஞ்சம் கிளாஸ் எடுங்க. என்ன காரணம் எழுதியிருக்கேன்? என்ன எழுதியிருக்கேன்னா, நாங்கள் ஈவினிங் மார்னிங் நான் ஸ்கூல் வேனில் நான் வர்றேன், அப்போ என் கூட 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட வர்றாங்க. அவர் சொல்கிறா, ஆனால் ஒரு அடல்ட் பேசாத காரியங்களை அந்த 6th to 8th பிள்ளைங்க அவ்வளோ அருவருப்பாக பேசுகிறாங்கண்ணே. She says, அருவருப்பாக பேசுகிறாங்க. எப்படி பேச ஆரம்பிச்சான் அவன்? ஏன்னா he is exposed to such things. வர வழியில் போற வழியில் அத்தனை பேரையும் அருவருப்பாய் பார்க்கிறாங்க. ஏன்? கண்கள் எல்லாம் விபச்சாரத்தினால் நிறைந்து விட்டது. நான் பேசுகிற காரியம் உங்களை ஒவ்வொருவருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உள்ள உலகத்தில் இன்னைக்கு வாலிபர்கள் கடந்து செல்கிற மிகப்பெரிய ஒரு டெம்டேஷன் இஸ் இன்டர்நெட். எத்தனை பேர் தனியா தங்களுடைய மொபைல் போன்ல, யாரும் இல்லாத அறைகள்ல, யாரும் பார்க்காத நேரங்கள்ல அருவருப்பான காட்சிகளை தொடர்ந்து பார்த்து மனதை கரையாக்கி கேவலமான எண்ணங்களால், கேவலமான காட்சிகளால் மனதை கரையாக்கி விட்டு வாழ்க்கை இருளாக்கி விட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உன் கண்களை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உன் கண்ணின் காட்சிகளில் நீ நட. ஆனால் இவைகள் எல்லாவற்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாள் நீ கணக்கு கொடுக்கணும். ஃப்ரீ இன்டர்நெட் கிடைச்சிட்டுனோன்னு நீ இஷ்டத்துக்கு கண்டதையும் பார்க்கலான்னு கிடையாது. பாருப்பா, நீ பாரு. ஆனால் நியாய தீர்ப்பு வருது. உன் வாழ்க்கை ஏன் இப்படி அருவருப்பாக அசுத்தமானதாய் மாறிவிட்டது? என் கண்களை மாற்றும் ஆண்டவரே, என் கண்களை சுத்திகரியும். எப்பொழுதும் பாவத்தை விட்டு ஒளியாத கண்கள் எனக்கு ஏன்? கனவு, கெட்ட கனவு, பார்க்கிற பார்வை கெட்ட பார்வை. சில பேர் ஒரு சின்ன பையனா இருக்கான், சின்ன பிள்ளையா இருக்கா, அவள் பார்க்கிற பார்வையை பார்த்தா என்ன இது இப்படி ஒரு அருவருப்பா பார்க்கறானே, இப்படி அருவருப்பா பார்க்கறானே. ஏன்? உள்ள எல்லாம் அருவருப்பை நிரப்பிக்கிட்டான். இந்த உலகத்தினுடைய அருவருப்பை இலவசமாய் அவன் பார்த்து அதில் ஆசை கொண்டு அதை கொண்டாட ஆரம்பிச்சு அதை உள்ள கொண்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறமா அவனுக்கு அதுல ரிலீஃப் ரொம்ப கஷ்டம். யூ cannot live a normal life. உன் ராத்திரி தூக்கம் நிம்மதியா இருக்காது, சமாதானமா நீ தூங்க மாட்ட, பாவம் செய்யாம நீ தூங்க மாட்ட, உன் வாழ்க்கை அருவருப்பாய் மாறும். இந்த மாதிரி வலையில மாட்டினவங்க அநேகர் குடும்ப வாழ்க்கையை கூட நடத்த முடியாம கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. வயசு 45, 50. அந்த காலங்களில் நான் பார்த்த அருவருப்பான காட்சிகளால என்னுடைய குடும்பத்தை என்னால் நடத்த முடியல, ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க முடியல, நல்ல ஒய்ஃபா இருக்க முடியல. ஏன்? பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான்.
உன் வாழ்க்கை கரப்ட் பண்ணாத. இன்றைக்கு ஆண்டவரே என் கண்களை கிளீன் ஐஸா நீர் மாற்றும். உன்னுடைய கண்கள் இன்றைக்கு ஒருவேளை பெருமையின் கண்களாய் மாறி இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய கண்கள் குருட்டு கண்களாய் மாறி இருக்கலாம். ஒருவேளை உன் கண்கள் கரைபடிந்த கண்களாய் இருக்கலாம். அதை குறித்து எச்சரிப்பு இல்லாமல் ரொம்ப விளையாட்டா இருக்காத. இதை குறித்து ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். ஒரு நாள் நீ தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீ நிற்கணும்பா. அதுல இருந்து ஒருவன் உன்னை விடுவிக்க முடியாது. இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்துவான், உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் கவர் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா தேவனுக்கு முன்பாக உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவருடைய இரக்கத்தை நீ பெற வேண்டிய நாள் இந்த நாள். The word is for you. உனக்கென்று நேரடியாக வந்தது ஒரு எச்சரிப்பு. இன்றைக்கு உன் கண்களை சுத்தம் செய். நீ தாழ்மையா கர்த்தட்ட போய், ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருக்கேன், என் கண்களை கரப்படுத்திட்டேன், நான் துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், நான் அருவருப்பை செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையை நான் கரப்படுத்திட்டேன், என்னை மன்னியும், என் கண்களை சுத்தமாக்கும். நீ உண்மையாய் மனதுருக்கத்தோடு தேவனிடத்துல உடைஞ்ச உள்ளத்தோடு நீ வருவாயானால் இன்றைக்கு உன் கண்களில் இருந்து ஆண்டவர் தீமையை விலக்கி பவுலுக்கு கொடுத்தது போல புதிய கண்களை உனக்கு தருவார்.